எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்கு கூகுள் சர்ச் கன்சோலில் நம்மளோட வெப்பேஜை எப்படி இண்டெக்ஸ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இப்படியும் கூட சொல்லலாம். அதாவது ஒரு வெப்பேஜை வந்துட்டு எப்படி இண்டெக்ஸ் பண்ணுறது அப்படின்ற ப்ராசஸை வந்துட்டு நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப் வந்துட்டு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, ஓகே, நான் எடுத்திருக்க வெப்பேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதான் என்னோட வெப்சைட் ஞானசுந்தர்.com. ஸோ இந்த வெப்சைட்டில் என்ன பேஜ் இண்டெக்ஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சோஷியல் மீடியா மார்க்கெட் இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் அப்படின்ற ஒரு பேஜ் போட்டிருக்கேன். ஸோ இதில் வந்து சோஷியல் மீடியா மார்க்கெட் இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் ரிலேட்டடாக போட்டிருக்கேன். ஸோ இந்த பேஜை வந்துட்டு நான் வந்துட்டு கூகுள் சர்ச் கன்சோல் மூலமாக நான் வந்துட்டு இந்த பேஜ் இண்டெக்ஸிங் ரெக்வஸ்ட் நான் கொடுக்க போகிறேன், சப்மிட் பண்ண போகிறேன். ஸோ இதுதான் வந்துட்டு அந்த கூகுள் சர்ச் கன்சோல் டேஷ்போர்ட். இதில் அந்த யூஆர்எல் இன்ஸ்பெக்ஷன் அப்படின்னு ஒரு டூலை கிளிக் பண்ணதுக்கப்புறம் அந்த நம்ம எந்த பேஜ் இண்டெக்ஸ் பண்ண போகிறோமோ அந்த பேஜ் எடுத்து அந்த யூஆர்எல் இன்ஸ்பெக்ஷனில் போட்டோம் அப்படின்னா அது இண்டெக்ஸ் ஆயிருக்கா இல்லையா அப்படின்ற ஒரு ஸ்டேட்டஸை காமிக்கும். ஸோ யூஆர்எல் இஸ் நாட் ஆன் கூகுள்னு வருதுல்ல. ஸோ விச் மீன்ஸ் இந்த பேஜ் வந்துட்டு கூகுளில் இல்லை, கூகுளில் இண்டெக்ஸ் ஆகலை அப்படின்ற ஒரு ஸ்டேட்டஸை காமிக்குது. ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ரெக்வஸ்ட் இண்டெக்ஸிங் அப்படின்ற ஒரு ஸ்டேட்டஸை நான் கிளிக் பண்ணி இண்டெக்ஸிங் ப்ராசஸ்க்கு ரெக்வஸ்ட் பண்ணுறேன். ஸோ ரெக்வஸ்ட் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் டைம், மினிமம் ஒரு 15 மினிட்ஸ்லேருந்து மேக்ஸிமம் ஒரு 1 டே 2 டேயில் வந்துட்டு நம்மளோட பேஜ் வந்துட்டு இண்டெக்ஸ் ஆகும். மேக்ஸிமம் 1 டேயில் இண்டெக்ஸ் ஆகிடும். ஓகேவா? ஸோ இண்டெக்ஸ் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் ரெக்வஸ்ட் அகைன் அப்படின்ற ப்ராசஸ்லாம் தர தேவையில்லை. ஓகேவா? ஸோ இப்போ அதுக்கப்புறம் இது கொஞ்சம் நேரம் கழிச்சு இண்டெக்ஸ் ஆனதுக்கப்புறம் இந்த பேஜ் வந்து இண்டெக்ஸ் ஆயிருக்கா இல்லையா அப்படின்ற நான் ஸ்டேட்டஸை வந்து நான் செக் பண்ணுறேன். ஓகே, இப்போ பேஜ் வந்து இண்டெக்ஸ் ஆயிடுச்சு, கூகுளில் இண்டெக்ஸ் ஆயிடுச்சு. ஸோ நான் யூஆர்எல் இன்ஸ்பெக்ஷனில் போய் நான் செக் பண்ணும்போது பேஜ் வந்துட்டு யூஆர்எல் இஸ் ஆன் கூகுள் அப்படின்ற ஒரு ஸ்டேட்டஸ் காமிக்குது. ஸோ இதே மாதிரி நான் வேறு எப்படி நான் செக் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கூகுளில் போயிட்டு அந்த சைட் காலன் அப்படின்ற ஆப்ரேட்டரை யூஸ் பண்ணி நான் செக் பண்ணேன், அந்த யூஆரில் போட்டு செக் பண்ணேன் அப்படின்னா என்னோட ரிசல்ட்ஸ்லையும் காமிக்குது, அந்த பேஜ் கரெக்டாக கூகுள் இண்டெக்ஸிங்கில் காமிக்குது. ஸோ வந்துட்டு பேஜ் இண்டெக்ஸ் ஆயிருக்குன்னு அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இன்கேஸ் இண்டெக்ஸ் ஆகலை அப்படின்னா அது எப்படி காமிக்கும் அப்படின்னா, ஸோ இந்த மாதிரி வந்துட்டு ட்ரை சர்ச் கூகுள் கன்சோல் அப்படின்ற மாதிரி டேஷ்போர்ட் காமிக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம செக் பண்ணிக்கலாம், பேஜ் இண்டெக்ஸிங்கில் இருக்கா இல்லையா அப்படின்றதையும் செக் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இதில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் பர்டிகுலராக ஏதாச்சும் கூகுள் சர்ச் கன்சோலில் டவுட் இருந்துச்சு அப்படின்னா அதையும் கமெண்ட் பண்ணுங்கள், பேசுவோம். தேங்க்யூ.